ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைம் டால்க். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொருட்டோ 2 ப்ளூ வர்டெக்ஸ் சாப்டர் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி பொருட்டோ நேம் பற்றி ஒரு பிக் நியூஸ் வந்திருக்கு. அதாவது பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டோக்கியோ டிவியில் நல்லா ஹிட்டான நேம். ஆனால் இங்கிலீஷ் ஆடியன்ஸ் மத்தியில் டிசப்பாயின்மெண்ட். பிகாஸ் குவான்டிட்டி அதிகப்படுத்த நிறைய ஃபில்லர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ஃபில்லர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பொருட்டோ நேம் ஃபுல்லாக ரீமேக் பண்ண போகிறாங்க. அதாவது டிராகன் பால் காய் வந்துல்ல, அதே மாதிரி பொருட்டோலையும் ஒரு ரீனிமேட்டட் வெர்ஷன் வரப்போகுது. இது 2025 ஆர் 2026 இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். பொருட்டோ 2 ப்ளூ வர்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அனைம் வர எப்படியும் 2027 ஆர் 2028 அந்த டைம் ஆகிரும். பிகாஸ் இப்போ தான் 11 சாப்டர்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஒரு 50+ எபிசோட்ஸ் வேணும்னா 60 சாப்டர்ஸாவது தேவைப்படும். எப்படியும் அனிமேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பல்காக தான் அனிமேட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு லாபப்படும். ஸோ கைஸ், இப்போ சாப்டர் பற்றி பார்க்கலாம். போன சாப்டர் பார்த்தீங்கன்னா பொருட்டோ ரசிங்கான் உச்சிகிக்கோங்கிற ஒரு புதுவிதமான ரசிங்கான் சார்ஜ் பண்ணியிருப்பான். அது அவர் மேலே ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். இங்கே கோடு ரசிங்கான் உச்சிகிக்கோவா அப்படின்னு கேட்குறான். பொருட்டோ பார்த்தீங்கன்னா பயமே படாமல் கோடை பார்த்து நடந்து போகிறாரு. அதை பார்த்த கோடு, இது வேனிசிங் ரசிங்கன் இல்லையே, அது ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக். அதை யூஸ் பண்ணும்போது இப்படி ஓப்பனாக அப்ரோச் பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போவும் கோடு பொருட்டோக்கு பின்னால் கிளாமார்க் வர வச்சு டெலிபோர்ட் பண்ணி பொருட்டோவை பின்னால் இருந்து அடிக்க வரான். ஆனால் பொருட்டோ ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணி ரசிங்கான் உசிகிக்கோ போட பார்க்குறான். ஆனால் கோடு பொருட்டோவோட கையை பிடிச்சிடுறான். பொருட்டோவை இன்னொரு கையை வச்சு அடிக்க பார்க்குறான். ஆனால் பொருட்டோ தன்னோட கட்டணாவை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்துடுறான். கோடு சொல்கிறான், இந்த ஜூட்ஸு மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்க போலையே, ஆனால் உன்னால் இதை வச்சு என்ன அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பொருட்டோ, நான் தான் சொன்னோம்ல உன்னை கொல்றது ஈஸி, சொல்லப்போனால் நான் ஏற்கனவே அதில் பாதி பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். கோடு என்னென்ன அதிர்ச்சியில் அவன் கையை பார்க்குறான். பொருட்டோ உடம்பு மேலே இருந்த ஸ்பார்க்கு எல்லாமே இப்போ கோடு மேலே ஏறுது. அதை பார்த்த கோடு, என்ன இது ஏன் கை மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பொருட்டோ, நான் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. என்ன டென்டெல்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைனா நீ இங்கேயே சாகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோடம், ரொம்ப காமெடி பண்ணாத, நீ என்ன கொல்ல போறியா, வா வந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோவை அடிக்க போகிறான். ஆனால் அடிக்க முடியலை. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் பொருட்டோவை அவனால் தொடக்கூட முடியலை. என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவனோட அசைவுகள் அது கெஞ்சிட்ஸும் இல்லை, அவன் டார்ஜும் பண்ணலை, என்ன இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு பின்னாடி இருந்த பொருட்டோ கோடு முன்னாடி அப்பியர் ஆகி கோடு வயிற்றில் கை வச்சு திருக்கி விடுறான். அப்படியே ரசிங்கான் உசிகிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பொருட்டோ உடம்புல இருந்த ஸ்பார்க் எல்லாம் கோடு உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சென்ட்ரிகான் மூலமாக பார்த்துட்டு இருக்கிற ஏடா, இவ்வளோதானா, என்ன ஒரு சாதாரண ஜுட்ஸு, இதை எப்படி ரெகுலர் ரசிங்கனை விட வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அப்போ டேமன், அப்போ பொருட்டோ தான் இந்த நிலத்தை அதிர வச்சானா, இல்லை இந்த மொத்த உலகத்தையுமா, இந்த அட்டாக்கு உலகத்தோட சுழற்சி தன்மையை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏடா உலகத்தோட சுழற்சியா. ஃபைனலி டேமன் ஃபேஸை பார்த்தா டேமன் கூடிய சீக்கிரமாகவே பொருட்டோவை சேலஞ்ச் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு ஈக்குவலான ஓப்பனண்ட்டை பார்த்ததும். பொருட்டோ கோடை பார்த்து, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ இன்னும் எந்திரிச்சு நிற்பன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். இங்கே கோடு விஷனில் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. கோடு, என்ன இது இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுறான். கீழே கிடக்கிற கோடு கிட்ட பொருட்டோ நடந்து வரான். கோடு, டே நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பொருட்டோ, நீ அழிக்கணும்னு நினச்ச பூமியோட ஒரு கவுண்டர் அட்டாக்னு நினச்சிக்க. கோடு, இந்த பூமியோடதா. இங்கே தான் பொருட்டோ இந்த புது டெக்னிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது இந்த ரசிங்கான் வந்து பிளான்ட்டோட சக்ரா அண்ட் அதோட ரொட்டேஷன் அதை பயன்படுத்துதான். அதுதான் ரசிங்கான் உசிகிக்கோ. கோடு பொருட்டோவை திட்டிக்கிட்டே எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் எந்திரிக்க முடியலை. இங்கே பொருட்டோ கோடு முன்னாடி போய் உட்காடுறான். லைக் பெயின் நருட்டோவை சக்ராரோட வச்சு அட்டாக் பண்ணிவிட்டு நருட்டோ கிட்ட போய் பேசுவாம்ல, எக்ஸாக்ட் சேம் டைப் ஆஃப் சீனரியோ ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு கிசிமோட்டோ. பொருட்டோ, எப்படியும் ஒரு வழி இருக்குது இந்த உசிகிக்கோவை திரும்ப எடுக்க, நீ அமைதியாக
சாவை எதிர்பார்க்கிறத விட டென்டெயில்ஸை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ உயிர் வாழலாம், முட்டாள் கூட இந்த முடிவை எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். திடீர்னு பொருட்டோ எதையோ சென்ஸ் பண்ணுறான். பார்த்தா கவாக்கி பின்னால் இருந்து பொருட்டோவை அடிக்க வரான். பொருட்டோ அதுலேருந்து தப்பிச்சிடுறான். அங்கே பார்த்தா டீம் 10 ப்ளஸ் ஹீமாவும் வந்திருக்கா. பொருட்டோ ஆஃப்டர் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட தங்கச்சியை பார்க்குறாம்ல, செம்ம மூமெண்ட். ஆனால் ஹீமாவுக்கு பொருட்டோ தான் உண்மையான அண்ணன்னு தெரியாது. இங்கே இந்த ஸ்டோரி வேறு மாதிரி ரைட்டிங் டெஃபினட்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரைட் கைஸ், இவ்வளோ நேரம் வெறப்பாகவே இருந்த பொருட்டோவோட ஃபேஸு தன்னோட தங்கச்சியை பார்த்ததும் மாறுது. சிக்கடாய் கோணகாலம் உனக்கு என்ன வேலை பொருட்டோ, அண்டு கோடுக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பொருட்டோ அவங்கிட்ட டீல் போட முயற்சி பண்ணுறேன், நீ இதில் தலையிடாத அப்படிங்கிறான். அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிற டைமை பயன்படுத்தி கோடு கிளாமார்க் போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அதை கவாக்கி சிக்கனோ போட்டு ஸ்ட்ரிங் பண்ணுறான். இங்கே சிக்கமாரு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸு மூலமாக கவாக்கி கிட்ட என்ன நிலவரம்னு சொல்லு கவாக்கி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கவாக்கி எனக்கு என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியல, ஆனால் கோடு அடி வாங்கி நோஞ்சா மாதிரி கிடக்குறான். இப்போ தான் அவனோட கடைசி கிளாமார்க்கை அழித்து அவன் தப்பிச்சு போக முடியாமல் பண்ணியிருக்கேன். என்னால் இப்போ அவனை ஈஸியாக கொல்ல முடியும் அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கமாரு இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் கதையை முடிச்சிரு அப்படிங்கிறான். பொருட்டோ கவாக்கி அவன்கிட்ட இருந்து தள்ளியிரு, அவனை எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறான். அதை கேட்ட கவாக்கி எனக்கு ஆர்டர் போட நீ யாரு, நீங்கள் வந்திருக்கனா சாகிறதுக்கு தயாராக இருக்க போல பொருட்டோ அப்படின்னு கேட்குறான். கோட் மண்டையில் இருக்கிற கிளாமார்க்கில் இருந்து ஒரு கிளாக்ரீன் வெளியே வந்து கவாக்கியை அட்டாக் பண்ணுது. ஆனால் கவாக்கி அவனோட சயின்டிஃபிக் ஆமை கூர்மையாக்கி அந்த கிளாக்ரீன் வயிற்றுல இறக்குறான். அதை பயன்படுத்திக்கிட்ட கோடு அந்த மான்ஸ்டர் கிளாமார்க்கு மூலமாக தப்பிச்சிடுறான். சிகமாரு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, சிகடாய் கோடு அவனோட கிளாக்ரீமை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சிக்கமாரு இங்கே கவனிங்க, கோடு அவனோட முதுகை காட்டிட்டு ஓட சாத்தியமே இல்லை, உடனே மிச்சம் இருக்கிற கிளாக்ரீம்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறான். கவாக்கி சிக்கடாய் நீங்கள் எல்லாரும் முன்னாடி போங்க, எனக்கு இதுக்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே போன சாப்டரில் சாரதாவை காப்பாற்றிட்டு ஒரு ஷினோபி ட்ரியா மாதிரி இருப்பார்ல, அதை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஷினோபி என்ன இது அவன் மரமாக மாறிட்டானா. அதுக்கு சாரதா டென்டெயில்ஸ்னு ஒரு உயிரினம் வந்து ஒற்றைச்சிக்கிட்ட சாப்பிட்டு டிவைன் ட்ரீயா மாறும், மேபி டிவோர் பண்ணுறதே அதோட என்னமா இருக்கலாம் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த ஷினோபி ஸோ இது தவறான விஷயத்த சாப்பிட்டதால அது முழுமையடையலை அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாரதா எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று நிச்சயம், இவர் சாகலை, இவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா கவாக்கி பொருட்டோக்கிட்ட 3 வருஷம் ஆச்சுல, இது என்ன அவன் உட்பிட்டு உச்சிக்கா தத்து குழந்தையா மாறிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா அவன் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இப்போ அவனை உச்சிக்கா தத்து குழந்தைட்டு கூட சொல்கிறியா. பொருட்டோ கவாக்கி கிட்ட உன்னோட நக்கல் பேச்சு ஏன்னா மாறலை போலையே, ஆனால் ஹீமா நல்லா இருக்கிறதா பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறான். கவாக்கி ஏன் இங்கே வந்த, உன்னோட வீட்டில் சாக வந்தியா, நான் அதுக்கு உதவி பண்ணவா இங்கேயே இப்போவே. அதுக்கு பொருட்டோ கோணகால சாகிறது ஒன்றும் அவ்வளோ மோசமான பிளான் இல்லை, ஆனால் இன்னைக்கு இல்லை, விலகி நில்லு கவாக்கி, என் வழியில் குறுக்கிடாத அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி நீ ஒருத்தந்தாண்டா எல்லோரோட வழியிலையும் குறுக்க நிற்கிற, உனக்கு தெரியலையா அப்படிங்கிறான். இங்கே பொருட்டோ ஷார்ட் காலரில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா டோடு. அப்போ பொருட்டோ டோடு சம்மன் பண்ணுறானா. நான் பொருட்டோ ஸ்னேக் சம்மன் பண்ணுவான்னு நினச்சேன். ஓகே, ஃப்யூச்சரில் காரகவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அது கிஷிமோட்டோ கையில் தான் இருக்குது. அந்த டோடு ஊடுருவியாச்சு பொருட்டோ, கோடு பேஸுக்கு திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லுது. டென்டெயில்ஸ் இருக்குதா அப்படின்னு பொருட்டோ கேட்க, டோடு பொறு இன்னும் இல்லை அப்படிங்குது. கோடு அந்த டென்டெயில்ஸ் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு தடுமாறி எடுத்து போகிறான். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பக்கோன் ட்ரீயா மாதிரி இருக்கான். பக்கு வேற யாரும் இல்லை, போரோவோட ஹைட் அவுட்டில் ஏடா டேமன் 2 பேரையுமே கவனிச்சிட்டு இருப்பான். அப்போ கோடுக்கும் டேமனுக்கும் ஃபைட் நடக்கும்போது கோடு பக்கையும் அவனோட டென்டெயில்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். டோடு வந்து டென்டெயில்ஸ் இருக்கிற இடத்த பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுது. பொருட்டோ எஃப்டிஜி கேன்சைன் வைக்கிற மாதிரி இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த சாப்டர் செம்மையாக இருந்து எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தடுத்த சாப்டருக்கு எகிரிட்டு தான் போகுது. பொருட்டோ வச்ச கேன்சைன் உண்மையிலேயே மினட்டோவோட ஃப்ளைங் தண்டர் கார்ட் டெக்னிக் தானா, அண்டு ட்ரீயா மாதிரி இருக்கவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது. அண்டு 3 சாப்டர்ஸாக சாஸ்கேவை காட்டவே இல்லை, சாஸ்கேக்கு என்ன தான் நடந்திருக்கும். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை நண்பாஸ்.